ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நியூபார்ன் பேபியை எப்படி கேர் பண்ணணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட், உங்கள் பேபியை ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள். தலைக்கும் கழுத்துக்கும் சப்போர்ட் கொடுத்து அவங்கள லிஃப்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், பேபி அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேபியை ஷேக் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். தேர்ட் ஒன், உங்கள் பேபி கூட நீங்கள் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் வைக்க ட்ரை பண்ணுங்கள். அது அவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். உங்களுக்கும் உங்கள் பேபிக்கும் நல்ல ஒரு எமோஷ்னல் பாண்ட் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட், ப்ரெஸ்ட் ஃபீடிங் பேபியாக இருந்தாலும் சரி, ஃபார்முலா ஃபீடிங் பேபியாக இருந்தாலும் சரி, 2 to 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஃபீட் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால உங்கள் பேபியோட சுகர் லெவல் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க லேட்ச் பண்ணும்போது கரெக்டான பொசிஷனை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் ரொம்பவே ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஸோ நிறைய தண்ணி குடிங்க. ஹெல்த்தி டயட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா மெயினாக டாக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க எந்த அமௌண்ட் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி உங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணுங்கள். அவங்களோட பாட்டில்ஸ் அண்ட் நிப்பிள்ஸை ஸ்டெரிலைஸ் பண்ணி யூஸ் பண்ண பாருங்கள். அதே மாதிரி முன்னாடி அவங்க குடிச்சிட்டு மீதி வச்சுருந்த மில்கை திரும்ப அவங்களுக்கு ஃபீட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்லீப்பிங் பேட்டர்ன். ஒரு நியூபார்ன் பேபி ஒரு நாளைக்கு 14 to 17 ஹவர்ஸ் தூங்குவாங்க. அவங்க கரெக்டாக தான் தூங்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேபிக்கு ஸ்லீப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்கள் பேபியை எப்பயுமே அவங்களோட பேக் சைடே தூங்க வைக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, அவங்க தூங்கும் போது சுற்றி டாய்ஸ் போடுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அது அவங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்னை டிஸ்டர்ப் பண்ணும். நெக்ஸ்ட், பேபியை எப்படி குளிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் பேபியோட தொப்புள் கொடி விழுற வரைக்கும் உங்கள் பேபிக்கு வெறும் ஸ்பாஞ்ச் பாத் மட்டும் கொடுங்க. அதாவது ஈரத்துணியில் வார்ம் வாட்டரில் இது பண்ணி அவங்களுக்கு தொடச்சி மட்டும் விடுங்க. 1 to 2 வீக்ஸில் உங்கள் பேபிக்கு அந்த தொப்புள் கொடி விழுந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் பேபியை ஒரு வார்ம் வாட்டரில் ஒரு மைல்டான பேபி சோப் யூஸ் பண்ணி நீங்கள் குளிக்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, டைப்பர்ஸ் 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் கம்பல்சரி பேபி டைப்பர்ஸை சேஞ்ச் பண்ணிடுங்க. பூப்பு இருந்தால் இமிடியேட்டாக சேஞ்ச் பண்ணிடுங்க. அதே மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது ஜென்டிலான வைப்ஸை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க ஸ்கின்னை ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட்டு டைப்பர் நீங்கள் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட்டு, டம்மி டைம். உங்கள் பேபிக்கு டெய்லி ஃபியூ மினிட்ஸ் டம்மி டைம் கொடுங்க. அப்படி கொடுக்கறதுனால உங்கள் பேபியோட நெக் அண்ட் ஷோல்டர் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது நியூ மம்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.